அன்பான மக்களே, வாங்க வாங்க. இது சுத்தமான தைலம், சூப்பரான தைலம், நல்ல தைலம். இது தேய்ச்ச எல்லாம் சரியாயிடும். கால் வலி, கை வலி, முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, தலைவலி, கண்ணு வலி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமையான தைலம். பிரச்சனை மூல பிரச்சனைக்கு சிறந்த ஒரே மருந்து இதுதான். இளமையாக மருந்து இருக்கா? இளமையாக மருந்து கட்டையில போற வயசுல கட்டு மஸ்த இளமையாகணும். இங்க கொஞ்சம் வா. நேத்து ராத்திரி தான் நாங்களே இங்க வந்து டெண்ட போட்டோம். இளமையாக்குறதுக்கான மருந்து இந்த ஊர் முழுக்க தேடிட்டோம். எங்க ஏன் கிடைக்கல. அப்படி தேடி பார்க்கும் போது ஒருத்தர் சொன்னாரு டவுன்ல கிடைக்கும்னு. நாங்க டவுனுக்கு போறதுக்குள்ளே மணி 9 ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி கிடைக்கும்? அதுக்கப்புறம் நாங்களே சோர்ந்து போய் எங்க கிட்ட இருந்த எல்லா மூலிகையும் போட்டு காய்ச்சி நாங்களே ஒரு மருந்தை குடிச்சு கவுத்தடிச்சு படுத்துட்டோம். இவன் என்னன்னு கேளு. இளமையாக ஆசைப்படுற மூஞ்சி இளமை வேணுமா? இளமை அற்புதமான மருந்து, அருமையான மருந்து, பச்சை இலை மருந்து, பாவக்காய் மருந்து. ஆனா இளமையாக்குற மருந்து மட்டும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரியான நாட்டு மருந்து கிடையாது. காட்டுல இருந்து வந்த மருந்து. அதாவது நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போய் தேடி பிடிச்சு கொண்டு வந்து பச்சளைகளை ஒன்னா கலந்து உங்க கண்ணு முன்னாடியே காய்ச்சின மூலிகைகள் தான் இது. இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, காசு வாங்குறதுக்காக. இல்ல, நல்ல மருந்து தான். நல்ல மருந்து தான். நல்ல மருந்து தானே? நல்லா இருக்குல்ல? அண்ணே, நாங்க பொய் சொல்லல, ஏமாத்தல. நல்ல மருந்து, நலமான மருந்து. ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கண்ணே. ஒரிஜினல் ஒரிஜினல். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. என்ன புச்சி? இது ஒரு கலைமான் கொம்பு. பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கலைமானோட கொம்பு இது. நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இது ஒரு மூலிகை ரசாயனமா மாத்தி நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். எதுக்காக? பலம் கிடைக்கும். அர்னால்டு மாதிரி வருவீங்க. ஆமா, நீங்க நிஜமாவே வைத்தியர்கள் தானா? நாங்க ஒரிஜினல் வைத்தியர். நாங்க பரம்பரையா வைத்தியம் பாக்குற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாரும் வைத்தியம் பார்ப்போம். எங்க அம்மா வைத்தியம் பார்ப்பாங்க, எங்க அப்பா வைத்தியம் பார்ப்பாரு, எங்க அப்பாவோட அப்பா, எங்க அப்பாவோட அப்பா, எல்லாரும் வைத்தியம் பார்ப்பாங்க. எல்லாரும் வைத்திய குடும்பம், எல்லாரும் வைத்திய குடும்பம், எல்லாரும் வைத்திய குடும்பம். முதுகு வலி, கால் வலி, கழுத்து வலி, தலை வலி, கண்ணு வலி, கழுத்து வலி, எல்லா வலிக்கும் வைத்திய பாப்போம். இது இல்லாம வேற ஏதாவது பாட்டு இருக்கா? நாங்க பாட்டு கச்சேரி பண்றவங்க கிடையாது, வைத்தியருங்க. நாங்க மயில விக்கிற பாரம்பரிய மருத்துவ குடும்பம். ஏய், கதை பேசுறத விட்டு வேலைய பாரு, வேலைய பார். சிக்க பச்சா, வச்சுக்க பச்சா. யாரோட பச்சா? இல்லண்ணே, சேலத்தோட மருமகன் காட்டுக்குள்ள போலாமான்னு கேக்குறான். இதை தவிர உனக்கு வேற வேலையே கிடையாதா? இன்னைக்கு நீ காட்டுக்குள்ள போக கூடாது. ஏன்னா இன்னைக்கு துர்காஷ்டமி. உன்னை கொன்னு ரத்தத்தை குடைச்சு ஓங்காரமா நடனம் ஆடிடும். ஆமா, ஓங்காரமா நடனம் ஆடிடும். வேணா சாமி, காட்டுக்குள்ள இன்னைக்கு போகாத. காட்டுக்குள்ள போறானா பச்சை மருந்து எடுக்கிறதுக்கு. என்ன காரியம் பண்ண பார்த்தா சக்கமா கோவம் வந்தா என்ன ஆகும்? ஜனங்களே, இதுதான் யானையோட மாமிச கசாயம். நாங்க 2 பேரும் காட்டுக்கு போய் யானைய புடிச்சு தும்பிக்கைய உடைச்சு காலை வெட்டி, யானையோட கொம்பு, யானையோட குடலு, யானையோட முடி, யானையோட தலை, யானையோட கிட்னி, யானையோட முட்டை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிண்டி கிளறி அப்படியே இந்த கசாயத்தை ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படியேப்பட்ட இந்த கசாயத்தை நீங்க குடிச்சா உங்களோட உடம்பு அப்படியே சும்மா பாகுபலி மாதிரி இருக்கும். மக்களே, என்ன விலை? என்னப்பா இப்படி மொத்தமா எடுக்கிற? இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, ஒரு விலை இருக்கு. அந்த விலையை தான் கேக்குறேன், என்னன்னு சொல்லி. இதோட விலை 1500 ரூபாய் சார். டிஸ்கவுண்டே இருக்கு. 500 வெட்டு குடே. இத நீங்க குடிச்சீங்கன்னா அப்படியே யானை மாதிரி சும்மா குண்டா மொளன்னு ஆயிடுவீங்க சார். கொடுங்க. இந்த மருந்து வாங்குறவங்களுக்கு நாங்க ஒரு முறை செய்வோம். ஜப்பானி சேர தூக்கி அங்க போடு, ஐயா உட்கார வை. எல்லாரும் ஒதுங்கிக்குங்க, ஒதுங்குங்க. இப்ப ஐயாவுக்கு மருந்தை கொடுத்து சும்மா பலன்னு ஆக்க போறோம். எல்லாரும் கூடி நின்னு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா, மேற்கு தேசம் எந்த பக்கம்? உன்னை புதைக்கிறதுக்கான இடம் கேட்கல, மேற்க கேட்டேன். எங்கேயாவது போய் தொலைறான பாரு. இங்கே சுத்தி தெரியுறான், உயிரை எடுக்கிறானே. இடத்த நீ காலி பண்ணல, ஜலி காசாயத்தை கொடுத்துருவேன். உட்காரு சார். நீ வேற ஏயா படுத்துற? திரும்பி அந்த பக்கம் பாரு. அந்த பக்கம் திரும்பி எனக்குன்னு வந்து சேருது பாரு. அம்மா ஜெக்கம்மா, இவர் நினைச்ச மாதிரி ஒரு உடம்பு நல்லா மொளன்னு அழகா பலன்னு அரவிந்த்சாமி மாதிரி மாறணும். அதை நீதான் எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும். தாயே, நீ போட்டிருக்க சட்டை வேஷ்டி உடனே கழட்டணும். உடம்புல ஒட்டு துணி இருக்க கூடாது, அப்பதான் கசாயம் வேலை செய்யும். ஜெக்கம்மா எப்ப நீ வருவமா? என்னடா அன் மனுஷன் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன அதெல்லாம்? சார், உங்களுக்கு தெரியாதா? இது சுத்தமான பச்சையில மருந்து.
இங்க என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? இது கருங்கருங்குடைய ரசாயம், குழம்பு கிடையாது. கறி குழம்பு இல்ல, கருங்குரங்கு கசாயம். கருங்குருங்கு கசாயமா? அந்த வாயில்லாத ஜீவன்களை கொண்டு தின்றீங்களாடா ராட்சசன்களா? ராட்சசன் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா ஊர்லயும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுன்னு ஒரு ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அரே முட்டாள். என்ன முட்டாளா? யாரடா முட்டாள்ற? கொன்ற உன்ன. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்க? இது ஏன் ஊரு? நாங்க என்ன தப்பு பண்ண? நாங்களே பாவப்பட்ட வைத்தியம் கொடுப்போம், மருந்து வித்து பழிச்சிட்டு இருக்கோம். சார், உங்களுக்கு என்ன வேணும்? கசாயம் வேணும். இருக்கா? குடுறா. இந்தாங்க. அருமையா இருக்கு. ஒரிஜினல் ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான். ஆமா. எங்களோடது உண்மையான கசாயம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வேற என்ன இருக்கு? சார், வேற என்ன கேட்டீங்கன்னா நிறைய மருந்து இருக்கு. எடு, 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 எடு. பாத்தீங்களா? இது மயில் எண்ணெய். சுத்தமான மயில் எண்ணெய். அப்ப மயிலையும் கொன்னுட்டீங்க. மயில கொல்லல, கொல்லாம எப்படி கசாயம்? மயில புடிச்சு நாங்க கழுத்தை திருவி அதுல இருந்து எடுத்து சுத்தமான மயில் எண்ணெய். பாக்குறேன். கொடு. ஆமாங்க. ஒரிஜினல் 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 ஒரிஜினல். நான் தான் அவனுக்கு கொடு. சொன்னேன்ல. அவனுக்கு கொடு, கொடு, கொடு. அவனுக்கு கொடு. உங்களுக்கு நான் தரேன். அவனுக்கு கொடு. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? இந்த மயில் என்னை குடிச்சிட்டு மரியாதை எங்கேயாவது மயில் மாதிரி பறந்து ஓடி போயிடு. இந்த பக்கம் வந்துடாத. வந்தா அவ்வளவுதான். நீ உங்களை யாரையா பெரிய வைத்தியர்? நான் தான் பெரிய வைத்தியர். என்ன விஷயம்? அது வந்து இதெல்லாம் ஒரிஜினல் தானே? எல்லாம் ஒரிஜினல். நானே ஒரிஜினல் தான். அப்ப உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். தயவு செஞ்சு இதை யார்ட்டையும் சொல்லிடாதயா. நம்ம 2 பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் மூல நோய் இல்ல, எல்லாருக்கும் மூல நோய் இருக்கு. டேய், மூல நோயாண்டா இந்த ஆளுக்கு. எனக்கும் மூல நோய் இருக்கு. நானும் கஷ்டப்பட்டு தான் கக்காவே போவேன். எதுக்கு போய் கூச்சப்படுறாரு? நான் என்ன பண்ண தெரியுமா? அலோபதி மருந்து சாப்பிட்டு தான் என் மூலமே காணா போச்சு. உங்க மூலத்துக்கு ஏத்த மூலிகை மருந்த சுத்தமான நெய்ய போட்டு காய்ச்சி கொடைஞ்சி கடைஞ்சி வச்சிருக்கோம். என்ன சொல்ற? இங்க வாங்க. இதுக்கு போய் காதுல வந்து குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு வாங்க வாங்க. யோ, ஒரு மருந்து கூட வாங்கல. போயா வரமா போ. வெட்டி பையன் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு. நீ கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாத சார். இது மூலத்துக்கான மருந்து. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் தெளிவா சொல்லி தரேன். சரி, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில 9 மணிக்கு. 7 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு இந்த மருந்து எடுத்து எல்லா மூலையிலயும் தடவணும். வீட்டு முடியலையா? உன்னோட மூலத்திலயா? உங்களுக்கு தான் மூல நோய். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கட கட கடன்னு குடிச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்க வெயில்ல போய் உட்காந்துருங்க. ஓகே ஓகே. அப்ப 200 ரூபாய் கொடு. 100 ரூபா வச்சுக்கே. அட, மூலத்துக்கெல்லாம் பேரம் பேசாம மூலம் சரியாகணும் கடவுளை வேண்டிட்டு காசை கொடு சாரு. ஐயா, சின்னையா, நான் தான். அந்த ஆளை கிளப்பி விடியா. சரி ஐயா, சொட்டையா, நீங்க 5 மணி நேரத்துக்கு மொட்டை வெயில போய் உட்காருங்க. போங்க. போயிட்டானா? போயிட்டான். யோ, போயா. உயரமாறதுக்கு மருந்து இருக்கா வைத்தியர? உயரமாகறதுக்கு மருந்து இருக்கு. நீ எதுக்காக உயரமாகணும்? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்குதான். உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல மருந்து இருக்கு. இதுதான் ஒட்டகச்சிவிங்கோட பொடி. நாங்க காட்டுக்கு போய் அடிச்சு புடிச்சு கடிச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு பொடியாக்கி உருவாக்குன மருந்து தான் இந்த ஒட்டகச்சிவிங்க மருந்து. இத சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஒட்டகச்சிவிங்க மாதிரி நெடு நெடுன்னு வளர்ந்துருவ. உனக்கு ஒரு நல்ல பொண்ணும் கிடைச்சிடும். புடி புடி புடி. 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. கிளம்பு கிளம்பு. அட கிளம்புப்பா, போ. வளர வேண்டாமா? வீடியோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை பார்த்து எங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டோம். வாடா வாடா, வீடியோ எடுக்கிறாங்க நம்மள. எங்க பச்சை மருந்து அருமையான மருந்து, அற்புதமான மருந்து. நாங்க 2 பேருமே நேரடியா காட்டுக்கு போய் அங்க மூலிகைகளை கண்டுபிடிச்சு அடிச்சு உடைச்சு தயார் பண்ற மருந்து தான் இது எல்லாமே. என்ன சரிதானே? இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே எங்க 2 பேரையும் நல்லா பார்க்கட்டும். ஆமாங்கய்யா, இதெல்லாம் ஒரிஜினல் மூலிகை மருந்தா? அட என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இது ஒரிஜினல் பச்சை இலை மூலிகை தான். இதுல கஞ்சாலா சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா? அடடடடடா, எல்லா பச்சை இலை மூலிகையிலயும் கஞ்சாவோட சாரல் இருக்கும். வெளியில கிடைக்கிறது எல்லாமே டூப்ளிகேட். எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். இந்தாங்க, இதுதான் ஒரிஜினல். நீங்க கேட்டதே. நாங்க நேர்மையா தொழில் பண்றோம். சேதாரமும் இல்ல, செய்கூலியும் இல்ல. கண்டிப்பா இல்ல. ஒருவேளை எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோ ஒரு இழுத்தான் நம்பிக்கை வந்துரும். இதையும் சேர்த்து விக்கிறீங்க? சைடுல இதையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வாழணும்ல. ஆசைப்பட்டு கேக்குறவங்களுக்கு நாங்க அள்ளி கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு துட்டு தானே முக்கியம். எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்களா? 5 கிலோ 10 கிலோ? எத்தனை கிலோ வேணாலும் கொடுப்போம். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி எத்தனை கிலோ வேணாலும் கொடுப்போம். 50 கிலோ கூட நாங்க தருவோம். ஆமா, உங்க ஊரு எது? எங்க ஊரு தஞ்சாவூர் சாரு. தஞ்சாவூர்ல எங்க? அங்க இருக்கிற காட்டுக்குள்ளதான். இந்த பாட்டுக்குள்ள என்ன? கருங்குரங்கு கசாயம். ஒரிஜினல் ஒரிஜினல் தான். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா வேகணும். இன்னும் 2 விசில் விட்டா சூப்பரா இருக்கும். இவர் உங்க கூட சேர்ந்தவரா? எங்களோட எடுபுடி. எடுபுடி எல்லாம் கிடையாது சார். நான் சத்தியமா சொல்றேன், இவர் தான் எங்களுடைய பாஸ். ஓ, பாஸா? ஆமா, அதையே சந்தேகமா கேக்குறீங்க? ஆமா, இது என்னது? கிளமான் கொம்பு. பரங்கி மலையில இருந்தே.
காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்ததுதான் இது. அட சொல்லிங்களானே. ஒரிஜினல் கலைமான். அத புடிச்சு அது கழுத்தை நெரிச்சு இஞ்சி பூண்டுல அரைச்சு அதுல போட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட்டுடுவோம். அந்த பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கும். அருமையான ருசி அது தெரியுமா? அதோட ருசிக்கு ஆடு மாடு பண்ணி எல்லாம் தோத்து போயிடும். ஒண்ணும் கிட்ட வர முடியாது. இது ஒரிஜினலுங்களா? சார் இது ஒரிஜினல் மயிலோட இறகு தான். நாங்க காட்டுக்குள்ள போய் சுருக்கு வச்சு மயில புடிச்சு கழுத்தை திருவி அத கொன்னு நான் அப்படியே ரசிப்பேன். 2 காலையும் தனித்தனியா பிடிச்சு வச்சு ஒண்ணா புடுங்கி நான் எடுத்து வைப்பேன் தெரியுங்களா? கஷ்டமான வேலை அது. அப்ப நீங்க 2 பேரும் தான் கொல்லுவீங்க. அத நான் தான் கொல்லுவேன். அதோட கழுத்தை புடிச்சு ரொம்ப கொடூரமா திருவி கொல்லுவேன். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா தந்தூரி மாதிரி அதை சுட்டு சாப்பிட்டுடுவோம். ஆமா. அப்ப சரி, மொத்தமா பேக் பண்ணிடுங்க. பாப்பா எல்லா மூலிகையும் நீங்களே வாங்குறீங்களா? பெரிய கஸ்டமர். ஹோல்சேல். ஹோல்சேல். ஏன்டா மலை மாடு மாதிரி நிக்கிற? எல்லாத்தையும் சீக்கிரமா எல்லாத்தையும் ஒரே பையில எடுத்து வச்சுட்டுமா? கஸ்டமர் மனசு மாறதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி தலைமையில வை. சரி இரு வரேன் இரு. சாரே அண்ணா, தெய்வம் நீங்க போல ஒரு வந்தீங்க. கையில நல்ல சும்மா மனசு பேசிட்டு. உங்களுக்கு. சரி, எல்லாத்துக்கும் எடுத்து எவ்வளவு வை. வேலைன்னு எடுத்து கரெக்டா வை. சொல்லிடுறேன் எடுத்து சார். போடாத. கரெக்டா சொல்லிடுறேன். ஆனா ஆந்து முஞ்சி வாயா. என்னடா எடுக்கிற? குடுறாங்க. எடுத்து வை. குடுறா. எடுத்து ஒளிச்சு வைக்கிற நீ. மத்தெல்லாம் நீ எடுத்து எல்லாத்தையும் வந்துரு. எடுத்து வச்சு. இங்க சரிண்ணே, உனக்கு சரிண்ணே. ஐயே இப்படி பிடிக்கிறீங்களா? அப்பனா நீங்க யாரு? ஆமா யாருங்க நீங்க? இவரு ஆட் எடுக்கிற ப்ரொடியூசர். இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த பாஸை தூக்குங்க. என்னையவா? வாடா. நீங்க எல்லாரும் போலீஸ்காரங்களா? எதுக்குங்களா அரேஞ்ச் பண்றீங்க? உங்க பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது. எந்த ஊர்லயும் நீங்க 24 மணி நேரத்துக்கு மேல இருக்கிறது இல்ல. இப்ப அதுக்கு என்ன? இங்க பாரு, வைல்டு லைஃப் ஆக்ட் படி இதுங்களெல்லாம் பிடிக்கவோ வளர்க்கவோ கொல்லவும் கூடாது. வாடா. வெளிநாட்டுக்கு போனா அங்க ஏதாவது டூப்ளிகேட் வித்தா புடிச்சு உள்ள போட்டுறானுங்க. ஆனா இந்த நாட்டுல ஒரிஜினல் வித்தா புடிச்சு ஜெயில போடுறாங்க. என்னடா நாடு இது? தாம் தருகிட தகுதீம் தாம் தருகிட தகுதீம் தத்தருகிட தாம் தருகிட தகுதீம் தாம் தருகிட தகுதீம் தாம் தருகிட தகுதீம் தீம் தத்தருகிட தகுதின தலாங்க தாம்